மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதை கண்டித்து பத்லாபூரில் மக்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். மகாராஷ்டிர மாநிலம் பத்லாபூர் ரயில் நிலையத்தில் ஒரு அசாதாரணமான சூழல் காணப்படுகின்றது. அங்கு 4 வயதாகும் 2 சிறுமிகளுக்கு ஒரு பள்ளியில் பாலியல் சீண்டல் அளிக்கப்பட்டதை கண்டித்து கோபமும் கொந்தளிப்பும் அடைந்த உள்ளூர் பொதுமக்கள் அந்த ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தண்டவாளத்தில் அமர்ந்து அந்த வழியாக செல்லக்கூடிய ரயில்களையும் நிறுத்தி தற்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியிலே ரயில் சேவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களில் பொதுமக்கள் இது போன்ற ஒரு ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம், ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டம் நடத்திய காட்சிகளை நாம் எங்குமே கண்டிருக்க முடியாது. அத்தகைய ஒரு அசாதாரணமான சூழல் தான் தற்போது பத்லாபூர் ரயில் நிலையத்தில் காணப்படுகின்றது. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தோமேனால், மகாராஷ்டிரா மாநிலம் தானவே எடுத்த பத்லாபூர் பகுதியில் ஒரு தனியார் மழலைய பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய பெயர் ஆதர்ஷ் என்கிற பள்ளி. அங்கு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு 24 வயது இளைஞர் ஒருவர் புதிதாக தூய்மை பணியாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார். அந்த பள்ளியிலே பயிலக்கூடிய 4 வயதாகக்கூடிய 2 சிறுமிகளை அந்த இளைஞர் கழிவறைக்கு அழைத்து செல்கின்ற போது அந்த 2 சிறுமிகளுக்கும் அவர் பாலியல் சீண்டல் அளித்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இது தொடர்பாக வீட்டுக்கு சென்றவுடன் அந்த சிறுமி தன்னுடைய தாத்தாவிடம் இது குறித்து தெரிவித்த பிறகுதான் அந்த பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் அளிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் கூட காவல்துறையினர் மெத்தன போக நடந்து கொண்டனர். இருப்பினும் இதில் மாவட்ட குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல ஆணையம் தலையிட்ட பிறகுதான் இதில் காவல்துறை கிட்டத்தட்ட 12 மணி நேர தாமதத்திற்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததோடு கடந்த சனிக்கிழமை அந்த இளைஞரையும் கைது செய்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்திற்கு சாதகமாக காவல்துறையினர் செயல்படுவதாக பெற்றோர்களும் உள்ளூர் மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்துதான் இன்று காலை அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு முன்பாக பெற்றோர்களும் உள்ளூர் பொதுமக்களும் கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். அந்த பள்ளியின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் நேராக அங்கிருந்து பத்லாபூர் ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கு அந்த ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருவது ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ரயில் சேவை பாதிக்கப்பட்டது ஒரு புறம் இருக்க, அங்கு ஏராளமான காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்புக்காக அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.